இந்த நாளிலே உங்கள் நடுவில் தேவனுடைய வார்த்தைக்காக நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திற்குள் வைத்த ஒரு வேத வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 3வது வசனத்திலிருந்து, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனியாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் வசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் அந்த வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவோ என்றான். சீலாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 10வது வசனத்தை 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் யாவரும் நன்கு அறிந்த ஒரு வேத பகுதி. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு போனாள். அன்னாள் கர்த்தரை நோக்கி மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில அன்னாளை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அவள் மன கிளேசம் உள்ளவள். அவளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 7வது வசனத்தில் மனமடிவாக்கப்பட்டவள். அவளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருந்தாள். அவளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தாள். அவளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவளுடைய சக்காலத்தி அவளை துக்கப்படுத்தும்படி வசனப்படுத்தும்படி அவ என்ன பண்ணுவா?
பேசிக்கிட்டே இருப்பான். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அன்னாள் என்ன பண்றா, ஆலயத்திற்கு போய் கர்த்தரை நோக்கி அவ விண்ணப்பம் பண்றா. ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் இங்க இருக்கவங்கள பார்த்து கேட்கிறேன், எனக்கெல்லாம் ஒரு துக்கமும் இல்லை பிரதர் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன தமிழ் புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்ப சரி, அப்ப புரிஞ்சுக்கிட்டு தான் கை தூக்காம இருக்கீங்க. ரைட். எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த அண்ணாளுக்கு இருந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு கிடையாது. நல்லா கவனிக்கணும், அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாதனால பிரச்சனை, நமக்கு புள்ள இருக்கிறதுனால பிரச்சனை. அண்ணாளுக்கு புருஷனால பிரச்சனை இல்ல, நமக்கு வேற மாதிரி பிரச்சனை. ஆமென் சொல்லுங்க. அப்ப பிரச்சனைன்னு ஒண்ணு நம்ம லைஃப்ல, நம்ம குடும்பத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம அநேக நேரம் ஜெபிக்க விரும்புறோம், ஆனா என்ன சொல்றோம்னா, இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் என்னால என்ன பண்ண முடியல. அந்த தங்கச்சி சொல்றாங்க, ஜெபிக்க முடியல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல, இப்படி ஒரு கடினமான பாதையில நான் போய்கிட்டு இருக்கிறதுனால தான், என் குடும்பத்துக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்கிறதுனால தான், என் தொழிலுக்குள்ள ஒண்ணு இருக்கிறதுனால தான் என்னால சரியா ஜெபிக்க முடியல, சரியா ஆண்டவரை தேட முடியல, சரியா வேதத்தை வாசிக்க முடியல. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியே உல்டாவா சொல்லுது. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேதம் வேற மாதிரி சொல்லுது. பிரச்சனையோட, நெருக்கத்தோட, உபத்திரவத்தோட, கஷ்டத்தோட, நிந்தையோட, அவமானத்தோட இருந்த ஒருத்தி தேவ சமூகத்துக்கு போய் அவ ஜெபம் பண்ணி தான் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் தந்து வாங்கிட்டு என்ன பண்ணிட்டானா, அவ சக்சஸ் பண்ணிட்டான். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பிரச்சனை என்ன கர்த்தர்கிட்ட நெருங்க விடலன்றோம். என்ன பிரதர், இந்த போராட்டம் என்னால கோயிலுக்கு ஒழுங்கா வர முடியல, நேத்து கூட ஆயத்த ஜெபத்துக்கு வரணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதனால வர முடியல. ஆனா இங்க ஒரு ஆளு, நமக்கு இருக்கிற மாதிரியே பிரச்சனை இருக்கு, ஆனா அவ அந்த பிரச்சனைக்கு நடுவுல நம்ம என்ன சொல்றோம், இந்த பிரச்சனை என்ன ஆண்டவர்கிட்ட வர விட மாட்டேதுன்னு சொல்றோம். இந்த பிரச்சனை என்ன தேவ சமூகத்துக்கு வர முடியல, ஆண்டவரை தேட முடியல, என்னால உட்கார்ந்த பாட்டு பாட முடியல, பிரச்சனை தான் ஞாபகம் வருதுன்னு சொல்றோம். என்னால இந்த பிரச்சனையினால கர்த்தரை துதிக்க முடியல. இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் இந்நேரம் என்னெல்லாம் தெரியுமா கர்த்தருக்கு பண்ணியிருப்பேன், இந்த கோயிலுக்கு என்னெல்லாம் தெரியுமா பண்ணியிருப்பேன், நானே பாஸ்டர் ஆகியிருந்திருப்பேன். மகராசனா வாங்க, கர்த்தருக்கு தோத்திரம். இதெல்லாம் நான் என் ஐபேடில் குறிக்கல, ஆனா வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க ஒரு ஆள் நம்ம வாசிச்சோம் பாருங்க, இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல, இத்தனை போராட்டத்துக்கு நடுவுல, இத்தனை உபத்திரவத்துக்கு நடுவுல இங்க ஒரு நபர் என்ன பண்ணிட்டானா, ஒரு ஆள் அவளை திட்டிக்கிட்டே இருக்கிறா, மனமடிவாக்கிக்கிட்டே இருக்கிறா. போன வாரம் சென்னையில ஒரு ஃபேமிலியை நான் மீட் பண்ணேன். அவங்க அந்த அம்மா தாய் பிள்ளைக்கு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. அப்போ அவங்க ஊருக்கு போகும்போது அவங்க அண்ணன் பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சான். அப்போ அவங்க மாமியார் எப்படிலாம் அவங்கள டிஸ்கரேஜ், அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க தேம்பி தேம்பி. அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயா நாங்கள் காலையிலேயே என்ன பண்ணிடுவோம், நானும் என் வீட்டுக்காரும் காரை எடுத்துட்டு, அவங்களுக்கு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தில் போய் உட்காந்துருப்பாங்களாம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த தோட்டத்திலேயே கணவன் மனைவி உட்காந்துருப்பாங்களாம். காரணம் என்னன்னா, நம்ம குழந்தைக்கு நமக்கு பேரம்பேத்தி இல்லை, இன்னும் நம்ம பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கலை, ஆனால் நம்ம அம்மா அண்ணன் பிள்ளையை எடுத்து கொஞ்சிரா, இதை பார்க்க கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, மத்தியானமே ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு, ராத்திரியும் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு, அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்துட்டு, அந்த தோட்டத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்யா அப்படின்றாங்க. இப்போ நம்மளை கூட, நம்மளை சுற்றி இருக்கிறாள்னா, நம்மளை திட்டாம வையாம, நம்மளை கேவலப்படுத்தாம, எப்போ பார்த்தாலும் நமக்கு நல்லாவா வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்ப நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கு நடுவில் இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தாட் என்னன்னா, நமக்கு பிரச்சனைக்கு நடுவில் நம்மளால ஜெபிக்க முடியல, ஜெபத்தை சக்சஸ் பண்ண முடியல. ஆனா இங்க ஒரு அம்மா பிரச்சனைக்கு நடுவில், மனமடி வாக்கப்பட்டதுக்கு நடுவில், சாப்பிட மனசு இல்லாம இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு அம்மா என்ன பண்றானா, கர்த்தர்ட்ட போய் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி பொருத்தனைய பண்ணி தான் வேண்டுதல் அவளுக்கு நிறைவேற்றப்பட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அண்ணாளுடைய ஜெபத்துக்கு அவ ஜெபம் அழுது ஜெபம் பண்ணனா, 1:10 அவ அழுது ஜெபம் பண்றா. இப்ப 2:1 வந்தா அங்கேயும் ஜெபம் பண்றா. ஆனா ஜெபம் அழுது ஜெபம் பண்றா. இப்ப 2வது அதிகாரத்துல ஒரு ஜெபம் பண்றா. யாராவது ஒருத்தங்க வாசிங்களேன். நீங்க மெதுவா வாசிக்கணும். மெதுவான சத்தமா வாசிக்கணும், வார்த்தை வேகமா போக கூடாது. வாசிங்க. இப்ப அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம். ஒரு நிமிஷம் ஐயா, எல்லாரும் என்ன பாருங்க. இப்ப 2வது ஜெபம், இந்த ஜெபம் 1:10 சொல்லுது, அன்னாள் மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணு. நானு இப்ப 2வது ஜெபமே மாறிடுச்சு. ஜெபம் அழுது பண்றா, மனக்கசந்து பண்றா, மனக்லேசத்தோட பண்றா, இருதயத்தெல்லாம் திறந்து ஆண்டவர்ட்ட ஊத்திட்டன்றா. இப்ப 2வது ஜெபத்தை பார்த்தா ஜெபத்துக்கும் 2வது ஜெபத்துக்கும் பெரிய டிஃபரண்ட். இப்ப ஆண்டவர்ட்ட வந்து சொல்றா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்படி மாறிடுச்சு ஜெபம். ஆனா நம்மளும் இந்த கோயில் கட்டின காலத்துல இருந்து ஜெபம் பண்றோம். நம்ம ஜெபம் எப்படிதான் போய்கிட்டே இருக்குது. அதே பிரச்சனையில, அதே கஷ்டத்துல, அதே வேதனையில, அதே அழுகன மூஞ்சோட. என்ன சொல்றீங்க ஐயா? மாறிடுச்சு பாருங்க. இங்க ஜெபம் ஒண்ணுதான், ஜெபத்துடைய முறை மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? சிலர் புரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஜெபம் அழுக பண்றா, 2வது ஜெபம் அவள்கிட்ட அழுக இல்லை, நிந்த இல்லை, அவள்கிட்ட கஷ்டம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அங்க அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? என்னங்க கேட்கல? பதில் கொடுத்துட்டார். அப்ப ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டார்னா, அடுத்த ஜெபம் அது துக்கத்தின் ஜெபம் இல்ல, அது கலிகூறுகிற ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த அண்ணாளுக்கு கொடுத்தார்ல, சொல்லுங்க, அண்ணாளுக்கு கொடுத்தார்ல, அப்ப நமக்கு ஏன் கொடுக்க மாட்டாரு? என்ன சிஸ்டர், நான் கேட்கறது நியாயமா தானே கேட்கறேன். அண்ணாளுக்கு செஞ்சார்ல, நீங்க நினைச்சிடக்கூடாது என்ன பிரதரை மட்டும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு, நம்மள்ட்ட ஒன்றும் கேட்க மாட்டாரு. அதனால தான் மாத்தி கேட்கறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அண்ணாளுக்கு செஞ்சார்ல, அப்ப நமக்கு செய்யணும்ல. இப்ப கவனிங்க, அண்ணாளுக்கு மட்டும் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது ஜெபத்துல, நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. இப்ப நீங்க பைபிளை நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்ப இந்த சம்பவம் இவங்க வருஷந்தோறும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலயத்துக்கு போவாங்க, கர்த்தரை பஞ்சுக்குவாங்க, கர்த்தருக்கு பலியிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த ஃபேமிலியில எல்லாரும் போறாங்க. மலடியும் போறா, இப்படி சொல்றேன், புள்ள இல்லாதவளும் போறா, 10 புள்ளைய பெத்தவளும் போறா. எதுக்கு போறாங்க? பலியிடவும் பணிந்து கொள்ளவும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலியிடவும் பணிந்து கொள்ளவும். வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் ஒரே வண்டியில போகுது. வாழ்க்கையில ஒண்ணுமே அனுபவிக்காத ஆளும் ஒரே வண்டியில போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கணும்.
இப்ப நம்மளா இருந்தா போவோமா? ஒண்ணும் இல்லாதவ, நம்ம இப்ப ஒண்ணுமே இல்லாத ஆளு, போவோமா? இந்த பண்டிகைக்கு போவோமா? சொல்லுங்க. என்னக்கா? போக மாட்டோம். ஏன் தெரியுமா? எனக்கு தான் ஒண்ணும் இல்லையே, எல்லாம் இருக்கிற அவ கூட நான் எப்படி வருது? அந்த 10 புள்ள முகத்தை பார்க்கிறப்ப என் முகம் எப்படி இருக்கும்? என் இருதயம் எப்படி இருக்கும்? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்? அவ எப்படிலாம் ஏற்கனவே குத்திக்கிட்டு இருக்கிறான், ஏற்கனவே சாபம் போட்டுக்கிட்டு இருக்கிறா, ஏற்கனவே என்ன பண்றா? தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறுமே ஆறாது. ஒரு அடி அடிச்சிட்டா கூட ஆறிரும் பிரதர். இவ திருப்பும் பார்க்கிற பார்வையும் அப்படி ஒரு பல்ல காட்டுறதும், இதெல்லாம் பார்க்கறதுக்காயா என்ன அந்த ஆலயத்துக்கு என்ன கூட்டிட்டு போற? இது இந்த காலத்து அண்ணாள் சொல்லியிருப்பா, தலை நல்லா ஆடுது. ஆனா அந்த காலத்து அண்ணாளு இது எதையுமே சொல்லாம அந்த ஃபேமிலியோட டிராவல் பண்றான். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க ஜெபம் கேட்கப்படணும்னு வச்சுக்கோங்க. 1000 கஷ்டம் இருந்தாலும் நீங்க அந்த 1000 கஷ்டத்தை வெளியே காட்டாம, ஆமா எப்படிங்க, 1000 கஷ்டம் உங்க லைஃப்ல இருக்கலாம், ஆனா நீங்க அந்த கஷ்டத்தை வெளியே காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம போயிடும். இவளுக்கு இவ்வளவு கஷ்டத்திலையும், இவ்வளவு நெருக்கத்திலையும், இவ்வளவு அவமானத்திலையும், இவ்வளவு மனமடிவாக்கப்படுற நிலையிலையும் இந்த குடும்பத்தோட அவ டிராவல் பண்றா. ஆமென் சொல்லுங்க. அண்ணாளோட மண்டைக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, என்னால இவர்களுடைய சந்தோஷமும் இவர்களுடைய சமாதானமும் கெட்டு போயிடக்கூடாது. எப்ப தெரியுமா கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்ப்பாரு? என்னால என் குடும்ப சமாதானம் கெட்டுடக்கூடாது. என்னால என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன ஆயிடக்கூடாது. ஆனா நம்ம என்ன தெரியுமா, நம்ம மனநிலை என்ன தெரியுமா? எனக்கு சந்தோஷம் இல்லையா, அந்த அக்கா சொல்றாங்க, யாருக்கும் இருக்க கூடாது. நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், நீ ஆடு வெட்டுறியா? நான் இங்க புள்ள இல்லாம இருக்கிறேன், நீ கர்த்தருக்கு பலி செலுத்துறியா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? புரியுதா? நான் இங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன். இது ரட்சிக்கப்படாத ஆளு பேசலாம், ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க நம்ம இத பேச என்ன ஒண்ணு வரல கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, இவள் மனமடிவாக்கப்படுறா. இவளை திட்டவ ஒருத்தி கூடவே இருக்கிறா, அற்பமா என்ற ஒரு ஆளு கூடவே இருக்கிறா. ஆனா இவ மனமடிவாக்கப்பட்டாள். இவளால சாப்பிட முடியல, இவளுக்குள்ள டிப்ரெஷன், மன அழுத்தம். இது எல்லாத்துக்கும் நடுவுல தனக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை தன்னை சுற்றிலும் இருக்கிற குடும்ப நபர்களுக்குள்ள காட்டாம, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெப லைஃப் சக்சஸா மாறணும்னா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை நீங்க உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆளட்ட என்ன பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது. சுற்றிலும் இருக்கிற ஆளுக்கு தெரியல, இவ அழுதுகிட்டு இருக்கிறா, இவ டிப்ரெஷன்ல இருக்கிறா, மனமடிவாக்கப்பட்டிருக்கிறா, இவ சஞ்சலத்துல இருக்கிறா, இவ தவிப்புல இருக்கிறா, இவ போராட்டத்துல இருக்கிறா. யாருக்கு தெரியல? சுற்றில இருக்கிற ஒரு ஆளுக்கும் தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய வேதனையை, தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பண்றோம்? உடனே போனை எடு, போனை போடு. யாருக்கு? யாருக்கு சொல்லுங்க? அப்பாவுக்கு போடு, அம்மாவுக்கு போடு. என்ன பிரதர், உடனே போனை போடு. யாருக்கு? யாருக்கு பிரதர்? மாமனாருக்கு போடு. பாஸ்டருக்கா? மாமனாருக்கு போடு, மாமியாருக்கு போடு. என்னையா புள்ள வளர்த்துருக்க, என்னையா புள்ளைய கட்டி கொடுத்துருக்க. தான் சமாதானத்தையும் கெடுத்து, குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய சமாதானத்தையும் கெடுத்து, எல்லாரையும் அப்படியே டென்ஷன் ஆக்கி. ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர மாட்டார். நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபத்துக்கு பதில் வராது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரச்சனையை கமுக்கமா வச்சுக்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரச்சனையை கமுக்கமா வச்சிருக்க. பிரச்சனைய உன் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க. அத சபைக்குள்ள கொண்டாடாத, அத ஊழியத்துக்குள்ள கொண்டாடாத, அத ஊழியக்காரன்ட்ட கொண்டாடாத. அத அடுத்த குடும்பத்துக்குள்ள, அண்ணன் குடும்பத்துக்குள்ள, அக்கா குடும்பத்துக்குள்ள, தம்பி குடும்பத்துக்குள்ள, தங்கச்சி குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் டென்ஷன் ஆகி. இப்ப எல்லா போனும் என்ன இருக்கு? இப்ப எல்லா போனு சூடா இருக்கு. போனு மட்டுமா சூடா இருக்கு? எல்லாத்தையும் போட்டு சூடாக்கி, நீங்க எல்லாத்தையும் சூடாக்குனீங்கன்னா கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாரு. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், நீங்க ஆமென் சொல்லி மனம் திரும்பிட்டீங்கன்னு. இப்பதான் தெரியுது, ஜான்சன் நீ என்ன சொன்னாலும் இது. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேளுங்க, நீங்க என்ன சூடாக்குற ஆளா, சூடாக்குறாளா இல்ல கூழாக்குறாளா? அண்ணாள் சொல்லுங்க வாயை திறந்து. அண்ணா அவளுக்குள்ள இருந்த சூட, அவளுக்குள்ள இருந்த கஷ்டத்தை, அவளுக்குள்ள இருந்த உபத்திரவத்தை, அவளுக்குள்ள இருந்த வேதனை, அவளுக்குள்ள இருந்த துக்கத்தை அவளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு எப்ப தெரியுமா கர்த்தர் பதில் தருவாரு? உன் பிரச்சனையை நீ கமுக்கமா உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணாள் என்ன பண்றா? அவ பிரச்சனையை பிரதிபலிக்கல, அவ பிரச்சனையை வெளியே காட்டல, அவளுடைய கோபத்தை வெளியே காட்டல, அவளுடைய ஏமாற்றத்தை வெளியே காட்டல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில நேரம் சர்ச்சுக்கு அப்படியே வெளுத்து போன சிலையை கட்டிட்டு வர்றது. ஏன்க்கா இந்த சிலையை கட்டிட்டு வந்திருக்கேன்னு பக்கத்தில் இருக்க அக்கா கேட்கறது. சர்ச்சுக்கு வரதே எதுக்கு தான்? இந்த அக்கா எந்த சிலையை கட்டியிருக்கு, அந்த அக்கா எந்த சிலையை கட்டியிருக்கு. உடனே சொல்றது, ஆமா ஆமா வாழ்க்கைக்கெல்லாம் இது போதும், இது ஒன்று தான் குறைச்ச, இது எது சூடா இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? ஆமா, அடுத்த வாரத்துல இருந்து அங்கேயே நிக்க வச்சு முகத்தை பார்க்க போறோம், எதெல்லாம் சூடா இருக்கு. இது உள்ள வந்து ஜெபம் பண்ணா சர்ச்சு என்ன ஆயிரும்? அந்த சிரிப்புல 1000 அர்த்தம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உன் சூட நீயே வச்சுக்க. அதை வெளியே காட்டாத, வெளியே காட்டக்கூடாது. உன் மன அழுத்தத்தை வெளியே காட்டக்கூடாது, உன்னுடைய போராட்டத்தை வெளியே காட்டக்கூடாது, உன் கோபத்தை வெளியே காட்டக்கூடாது, உன் உணர்வுகளை வெளியே காட்டக்கூடாது, உன் உணர்ச்சிகளை வெளியே காட்டக்கூடாது. வார்த்தையில காட்டிடக்கூடாது, பேச்சில காட்டிடக்கூடாது, நடக்கையில காட்டிடக்கூடாது, முகத்தை திருப்புறதுல காட்டிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இதை யார் தெரியுமா செய்வாங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்கள் மாத்திரம் அப்படியே சைலண்டா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு தெரிஞ்சா போதும், ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும், ஆண்டவர் என் பிரச்சனையை அறிஞ்சா போதும், ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நான் என் பிரச்சனையை, என் இயலாமையை, என் போராட்டத்தை, என் ஏமாற்றத்தை, என் கண்ணீரை, என் நிந்தையை, என் உபத்திரவத்தை
தெரியப்படுத்துவேன். ஜெபத்தினால் மட்டும் நான் தெரியப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யார் தெரியுமா செய்வாங்க? அவர் என்னை குறித்து விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியா என் கவலைகளை எல்லாம், என் பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட வச்சிருவேன். யார் தெரியுமா பிரேயர் லைஃபை சக்சஸா கொண்டு போக முடியும்? என் சூட்டை நான் என்ன பண்ண மாட்டேன், என் ஏமாற்றத்தை, என்னுடைய பாதிப்பை நான் வெளியே மற்ற ஆளுகிட்ட, குடும்பத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்க, காட்ட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க தான் சமாதானத்தையும் காத்துக்கொள்ளணும், தன்னை சுற்றிலும் இருக்கிறவங்க சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. உங்களால உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரணுமே தவிர, சமாதானம் என்ன ஆயிடக்கூடாது, என்ன ஆயிடக்கூடாது, என்ன ஆயிடக்கூடாது. சமாதானக்காரனரை ஆராதிக்கிற நீங்க சமாதானத்துக்கு பாத்திரவானா இருக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்த்தா ஐயோ இந்த அம்மா கிட்ட போனோன்னு வச்சுக்க, இந்த அம்மா சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற ஆவியும், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனையை அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்க. கத்தி வெட்டி உதச்சி வீட்டுக்குள்ள பேசுற அந்நிய பாஷையெல்லாம் பேசி, சர்ச்சுக்குள்ள பேசுற அந்நிய பாஷை வேற, வீட்டுக்குள்ள ஒரு அந்நிய பாஷை பேசுறீங்களா? தேவ பிள்ளைய, தேவ பிள்ளைய, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும். ஆனா இது எதையுமே வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. என்ன பிரதர், அந்த பைக் ஸ்டார்ட் பண்றதுலயே தெரியும் பிரதர், சார் கோவமா இருக்கிறாரா? ரைஸ் பண்றதுலயே தெரியும் பிரதர், சட்டையை கழட்டுறதுலயே தெரியும் பிரதர், அந்த லுங்கி அப்படி எடுத்து போடுற ஸ்டைல்லையே பாத்தீங்களா தெரியுமா சார் இப்ப எப்படி இருக்காருன்னு, கோபமா இருக்கிறாருன்னு. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற மாட்டாது என்பதை வேத வார்த்தை சொல்லுகிறது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பிரச்சனையை கொயிட்டா அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க. புருஷன் மேல கோபமா இருக்கிறது குழம்பு வைக்கிறதுலயே தெரியும். தெரியுமா தெரியாதானே? தெரியும். ஆனா நீங்க போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு சிலர் சொல்றது ஜெபமே வரமாட்டது. எப்படி வரும் ஜெபம்? எப்படி வரும்? இங்க கோபத்தை எல்லாத்துக்கிட்டையும் காட்டிட்டு, சில சிஸ்டர்லாம் கோபமா இருந்தா உங்க அப்பா மாதிரியே பண்ணாத, அப்புறம் ஜெபம் வருமா உங்களுக்கு? இங்க பிரதர்ஸுங்க, உங்க அம்மா மாதிரியே பண்ணாத, ஜெபம் வருமா? கொட்டாயி தான் வரும், தூக்கம் தான் வரும், ஜெபம் வராது, பேய் தான் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம நான் என்ன வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் நடப்பேன், ஆனா கர்த்தர்கிட்ட போன உடனே, கர்த்தர்கிட்ட உட்கார்ந்த உடனே, நான் ஜெபம் பண்ணின உடனே, மகனே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கனவுதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த அண்ணாள் முதல் ஜெபம் இரண்டாவது ஜெபத்துல ஒரு பெரிய மாறுபாடு, வித்தியாசம். காரணம் என்னன்னா, தன்னுடைய மன அழுத்தத்தை தான் கணவன்கிட்ட, தான் கூட இருக்கிறவங்கள்ட்ட, தன்னை நிந்திக்கிறவங்கள்ட்ட, தன்னை தூஷிக்கிறவங்கள்ட்ட ஒரு ஆளுகிட்ட என்ன பண்ணல? காட்டல.
கர்த்தருடைய பிள்ளைக்கு அதுதான் அழகு. அப்பா தப்பிச்சேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்லா ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு அழக அப்படியே அமைதியா ஹேண்டில் பண்ணணும். அமைதி இருக்குமா? இருக்காது. அது எப்படி இருக்கும் அமைதி? அது எப்படி இருக்கும் அமைதி? இருக்காது. அலம் மோதும். ஆனா நீங்க அதை பயிற்சி எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவரா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஆண்டவர் வாக்குவாதம் செய்ய மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரா இருந்தா வீதியில் அவர் சத்தம் கேட்கப்பட மாட்டாது. ஆமென். ஆண்டவரா இருந்தா என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் மன தாழ்மை உள்ளவனும் சாந்தம் உள்ளவனா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. வாழ்க்கை சரியா இருந்தா தான் ஜெபம் சரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கை சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாய் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை சரியா இருக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்னாளு தன்னுடைய எந்த மன அழுத்தத்தையும், தனக்குள்ள இருக்கிற ஏமாற்றத்தை, தன்னுடைய இயலாமைய, தன்னுடைய நிந்தைய, தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய கவலைய எதையுமே என்ன பண்ணல, தன்னை சுற்றிலும் இருக்கிற ஆளுகிட்ட என்னங்க காட்டிக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி மாறணும்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஜெபிக்க முடியும். ஆமென். இப்ப என்ன பண்றா? இவ வெயிட் பண்றா, எல்லாம் ஃபங்க்ஷன் முடியட்டும், பலியிடவும் பணிந்து கொள்ளவும் அங்க வந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க. முடிச்ச உடனே இப்ப இவ எழுந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இவ எழுந்தா. எங்க போறா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதத்துல பார்த்தா 9வது வசனத்துக்கு வாங்க. சீலோவிலே, எல்லாரும் என் முகத்தை பாருங்க. இப்ப இவங்க எல்லாம் சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஆமென் சொல்லுங்க. இவ மற்றவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கிறார். ஆமா, அதாவது அவங்கள புரிஞ்சுக்கிறா, அவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறா, அவங்க தேவையை புரிஞ்சுக்கிறா. ஆமென் சொல்லுங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்னண்ணே, அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்போமா? நீங்க சாப்பிட்டு இந்த வந்துறேன்னு போனை எடுத்துக்கிட்டு இந்த சந்தில போய் அந்த சந்தில சாப்பாடு ஒரு பத்தியா கேடா. அப்புறம் ஜெபம் வரல பிரதர், கேடு உள்ள இருக்கு பிரதர், ஜெபம் வரல பிரதர். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், அண்ணாள் ரொம்ப பொறுமைசாலி. பொறுமையிலையும் பொறுமை, பெரிய பொறுமை. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமை காக்குறா, அமைதி காக்குறா. இன்னும் சொல்ல போனா அவங்கள அசட்டை பண்ணிடக்கூடாது, கோபத்தை அவங்க மேல காட்டிடக்கூடாது, நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளை எதையும் காட்டிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலாந்து தேசத்தினுடைய ஒரு அப்போஸ்தலன், அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது அவங்க மனைவி ஸ்மித் விக்கிள்ஸ். அந்த அம்மா கூட்டத்துக்கு போயிடுச்சு. கூட்டத்துக்கு போய் லேட்டா வந்துருச்சு. இவருக்கு பயங்கர கோபம் வீட்டுக்குள்ள. என்னடா இவ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு. இந்த அம்மா லேட்டா வந்துருச்சு. வந்த உடனே இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, இந்த பாரு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கதவை பூட்டிட்டாரு. பனி குளிர். அந்த அம்மா ராத்திரி ஃபுல்லா பனியிலேயே குளிர்லயே நின்றுகிட்டு இருக்கு. இவரு நல்லா படுத்து தூங்கி காலையில ஏஞ்சி கதவை திறந்தாரு. இந்த அம்மா பாட்டுக்கு பொட்டை காட்டும் உள்ள சத்தம் காட்டாம வந்து காப்பிலாம் வச்சு கொண்டு போய் கொடுத்து அவருக்கு காலையில சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து. ஆமென் சொல்லுங்க. நம்மளா இருந்தா என்னக்கா பண்ணிருப்போம்? என்னக்கா பண்ணிருப்போம்? அடிச்சு தூள் கிளப்பி, மிக்சி உடஞ்சி, ஜாரு உடஞ்சி, ரொம்ப வீட்டில் செம்பு நசுங்கி போய் கிடக்கு. அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு போய் செம்பை எடுத்து பார்த்தா எங்க எங்க நசுங்கி இருக்கோ அதெல்லாம் உங்க கோபம். உங்க கோபத்தை எங்க காட்டியிருக்கீங்க?
செம்புல காட்டியிருக்கீங்க. ஆமேன் சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு போய் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க செம்பை எடுத்து பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்கள் கோபம். மனைவி மேலே இருந்த கோபம், கணவன் மேலே இருந்த கோபம், பிள்ளைங்க மேலே இருந்த கோபம், மாமனார் மேலே இருந்த கோபம், மாமியார் மேலே இருந்த கோபம், இடையில பாஸ்டர் மேலே இருந்த கோபம், மூப்பர் மேலே இருந்த கோபம், அதெல்லாம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான்லாம் சில வீட்டுக்கெல்லாம் போனால் செம்பை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். ரைட்டு, அது செம்பு தெரியும். அது தானாக விழுந்து வர நெளிவுக்கும் தூக்கி அடித்ததில் வந்த நெளிவுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா ஒரு ராத்திரெல்லாம் வீட்டுக்காரு எங்கே நிப்பாட்டி வச்சிருக்காரு? வெளியே நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஆனால் காலையில் அமைதியாக வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்காருக்கு இந்த சம்பவம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஐயாவை தொட்டுருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துச்சான். அக்கா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்க புருஷன்ட்ட பிரசங்கம் பண்ணி உங்க புருஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்த மாட்டீங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்க நடக்கையினால உங்க வீட்டுக்காரரை நீங்க என்ன பண்ணிடுவீங்களா? நீங்க சர்ச்சுக்கு வந்து 3 வருஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கார ரட்சிப்புக்குள்ள நடத்தலைன்னா ரட்சிப்பு சரியில்லைன்னு அர்த்தம். என்னக்கா, உங்க வீட்டுக்காரர் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னா பிரச்சனை உங்க வீட்டுக்கார்ட்ட இல்லை, பிரச்சனை யாருக்கிட்ட? ஆமா, முடியாது, அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த அம்மா அப்படியே கொயிட்டா அமைதியா வந்து வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சு இது அவர் உள்ளத்தை தொட்டுருச்சு. சகோதரிகள் பக்கத்தில் இருக்க சகோதரி கையை பிடிங்க. கன்னத்தில் கை வைக்கக்கூடாது, பக்கத்தில் கையை பிடிச்சி. பிரசங்கம் செய்யாதத நம்ம பேச்சையும் நடக்கையும் நம்ம வீட்டுக்காருக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வரும். வரல வரல வரல, சத்தம் வரல, சத்தம் வரல. சத்தமா சொல்லிடாதீங்க, வீட்டுக்காரர் கேட்ட போறாரு. அல்லேலூயா. என்ன மாத்திடுங்க ஆண்டவரேன்ற ஜெபிக்கிறத தவிர வேற ஒரு ஜெபம் நமக்கு இன்னைக்கு தேவை கிடையாது. என் சுபாவத்தை மாத்துங்க ஆண்டவரே, என் நடக்கையை மாத்துங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறேன்னா என் சுபாவம் மாறட்டும், என் சிந்தை மாறட்டும். எனக்குள்ள இயேசுடைய சுபாவம், இயேசுடைய சுபாவம், இயேசுடைய சுபாவம் வரட்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உறவை சரிப்படுத்துங்க, ஜெபம் சக்சஸ் ஆகும். குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை காத்துக்கங்க, ஜெபம் சக்சஸ் ஆகும். ஆமென் சொல்லுங்க. அதுவும் சகோதரிமார்களுக்கு சொல்றேன். கரெக்டா அண்ணன் வீட்டுக்குள்ள வரப்ப, வீட்டுக்காருக்கு எல்லாம் மோத்த பாருங்க, கரெக்டா வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள வரப்ப நீங்க ஜெப ரூம்ல போய் உட்காந்து, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அப்பாவெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம். நீங்க கரெக்டா வீட்டுக்குள்ள வரப்ப நீங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர் வேற ஆளை பார்க்க ஆரம்பிச்சிருவார். தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வீட்டுக்காரர்கிட்ட அப்படியே பெரிய ஜெப வீராங்கனையாட்டம். சோத்திரம் நிறைய வருது எனக்கு. நான் பாட்டுக்கு அவசரப்பட்டு சொல்லிவிட போறேன். அப்புறமேல் காட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. இல்லை நான் சொல்றது தப்பா கரெக்டா? ஏன்னா எல்லாரும் கீழே பார்க்குறீங்க. நான் சொல்றது சரியா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்? அப்படி வீட்டுக்குள்ள வரப்ப சுட சுட நீங்க அப்படி காப்பி போட்டு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை நினைச்சு கர்த்தரை தோத்திரம் பண்ணுவார். ஆண்டவரே இப்படி ஒரு மனைவியை கொடுத்தீரே, தோத்திரம். நீங்க பாட்டுக்கு அப்பாவை பார்க்குறேன்னு அங்கே போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒருத்தைய கொடுத்தீங்களா ஆண்டவரே, இவ்வளோ போய் இதுக்கா இத்தனை ஜெபம், என்ன ஆச்சு? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அண்ணால் அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி, உங்க குடும்பத்துக்குள்ள இருக்க நபர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. ஆமா, அப்பதான் ஜெபம் கரெக்டா இருக்கும். ஆமா, அப்ப ஃபீல் பண்றா, ஓ வெயிட் பண்றா, எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிட்டோம்,
ஆனா உள்ள மனசு பொங்கிட்டு இருக்கு, மனமடிவு, நிந்த இருக்கு, அவமானம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு, துக்கம் இருக்கு, மன உளைச்சல் இருக்கு, கண்ணீர் இருக்கு, ஏமாற்றம் இருக்கு. ஆனா தான் கஷ்டத்தை எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா, இப்ப வாசிங்க 9 வாசிங்க வேகமா. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி அவள் போய் ஒரு நிமிஷம் அங்க சர்ச்சில் பாஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. சர்ச்சில் யார் உட்கார்ந்துருக்கா? பாஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. அவரு இப்படி யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்க்கறதுக்குன்னே அங்கே உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணணும்னா நேராக ஆசாரியன்ட்ட தான் போகணும். என்ன பர்பஸ்க்கு ஆலயத்துக்கு வந்திருக்கேன் சொல்லணும். பாவ நிவாரண பலி செலுத்தவா, சமாதான பலி செலுத்தவா, தோத்திர பலி செலுத்தவா, அவரு தான் அங்கே ஒர்க் பண்ணுவார் எல்லாருக்கும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ எங்களுக்கு அப்படி கூட ஒரு பாஸ்டர் இல்லையே, எங்கள் கவலையை போய் யார்கிட்ட சொல்லுவோம், ஒரு பாஸ்டர் இல்லையே எங்களுக்கு. இவன் என்ன பண்றானா, ஆசாரியனை கிராஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட போறான். உங்களுக்கு புரிஞ்சா? ஆசாரியனை தாண்டி, எனக்கு ஆசாரியன் அல்ல, எனக்கு ஆண்டவர் தான். ஆமா, இது ஸ்தாபன சபை. ஸ்தாபனத்திலிருந்து போடுற பாஸ்டருங்க வருவாங்க, இருப்பாங்க, போவாங்க. உங்களுக்கு யார் தேவைன்னா ஆசாரியன் அல்ல, ஆண்டவர் தேவை. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இது பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இது ஸ்தாபன சபை. இங்க 4 பேர் வருவாங்க ஊழியம் செய்ய, 10 பேர் வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. சிலர் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்காம அவங்களே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவரை தான் பார்க்கணும், ஆண்டவரை தான் தேடணும், ஆண்டவர் முகத்தை தான் பார்க்கணும். சிலர் எப்போ பார்த்தாலும் தொட்டதுக்கெல்லாம் ஊழியக்காரனையே சும்மா நை நச்சு. எப்படி ஊழியக்கார் ஜெபிப்பார். அண்ணாள் பாருங்க, ஆசாரியனை கடந்து ஆண்டவர்கிட்ட போறார். இன்னைக்கு அவன் ஜெப வாழ்க்கையில ஊழியக்காரனை தேடி அல்ல, ஊழியக்காரனை பயன்படுத்துகிற கர்த்தரை தேடி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய ஜெப வாழ்க்கையில அது ஆரம்ப கட்டத்தில் யாரை தான் தேட சொல்லும்? நமக்கு ஊழியக்காரரை தான் தேட சொல்லும், பாஸ்டர் தான் தேட சொல்லும். தொட்டதுக்கெல்லாம் யாரை தான் கூப்பிட சொல்லும்? பாஸ்டர் தான் கூப்பிட சொல்லும். அது முத ஒரு 2 வருஷம். அதுக்கு அப்புறம் சும்மா ஊழியக்கார தேடிட்டு இருக்க கூடாது. யாரை தேடிடணும்? ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிடணும். டைரக்ட் டீலிங். ஆமென் சொல்லுங்க. நேரா ஆண்டவர்கிட்ட டீல் பண்ண ஆரம்பிச்சிடணும், நேரா ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 2-3 வருஷத்துக்குள்ளேயே வசனத்தை கத்துக்கிட்டு, சத்தியத்தை கத்துக்கிட்டு, நீங்க ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடணும்? குழந்தை பிறந்து 10 மாதம் கழிச்சு சுண்டு விரலை பிடிச்சி அப்படியே நடக்க வச்சு கையை பிடிச்சி நடக்க வச்சு உங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ பையன் 5 வயசு ஆயிடுச்சு. இப்போவும் கையை பிடிச்சே நடக்கணும்னா இப்போ யார் வளரல? என்னங்க, நானும் இப்படி மண்டையாட்டுறேன், நீங்களும் இப்படி மண்டையாட்டுறீங்க. இப்போ யார் வளரல? பையன் வளரல, புள்ள வளரல. சர்ச்சுக்குள்ள எத்தனை வருஷம் ஆச்சு? நம்முடைய வளர்ச்சி என்ன? வளரத்துக்கான வாய்ப்பு என்ன? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, சர்ச்சுக்குள்ள என்ன வளர்ச்சி இருக்குன்னு கேளுங்க, என்ன வளர்ந்துருக்கீங்கன்னு கேளுங்க. ஒரு ஜோமனை தெரியுதா கேளுங்க.
ஒரு 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 இடத்துக்கு போனால் ஒரு ஜெபம் பண்ண தெரியுதா? கேளுங்க, அவங்கள பார்த்து கேளுங்க, அவங்கள்ட்ட பதில் கேளுங்க. வியாதிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஜெபிக்கணும்னா ஏதாவது 4 வசனத்தை சொல்லி கரெக்டாக ப்ராப்பராக ஜெபிக்க தெரியுதா? தேசத்துக்கு ஜெபிக்கணும்னு சொன்னா அதை கரெக்டாக வசனம் சொல்லி ஜெபிக்க தெரியுதா? ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணுனா ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்றது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, பையனுக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த நாள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. எனக்கெல்லாம் அன்னைக்கு என் பிள்ளை பர்த்டே ஏதாவது ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எனக்கு அப்படியே செவுட்டில் விடலாமான்னு இருந்துச்சு. ஆனால் ஊழியக்காரா போச்சு. இன்னைக்கு இருந்த பாஸ்டர் போதும் பாஸ்டர் ஜெபம் பண்ணது போதும் பாஸ்டர்னு மைக்கை வாங்கியிருப்பேன். அப்ப எந்த இடத்துல எந்த மாதிரி ஜெபிக்கணும், எந்த இடத்துல எந்த மாதிரி பாட்டு பாடணும்? ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. மணி என்னென்ன 1:05 1:10 1:10 தானே? சரி. ஒரு வீட்டில் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீட்டில் இருக்க அம்மா வயசானவங்க, உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அவங்க பசங்க 4 பேரும் வந்து அப்படியே சேரில் உட்கார வச்சு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு, செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஜெபத்தில் என் மனைவி இருக்கா. அதில் ஒரு சிஸ்டர் இப்போ பாட்டு எடுத்து பாடுறாங்க. என்ன பாட்டு தெரியுமா பாடுறாங்க? பரலோகமே நான் ஜான என் சொந்தமே. இந்த பாட்டு எங்கே பாடுற பாட்டு? அவங்க 4 பசங்களும் திரும்பி போய் பார்க்குறானுங்க அந்த அம்மாவை. இந்த அம்மாவை அடுத்த வாட்டி ஜெபத்தை கூப்பிடுவாங்க. அப்ப என்ன வரல? வளர்ச்சி வரல. எங்க எப்படி பாட்டு பாடணும், எங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. உபவாச ஜெபத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணணும், இது ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? வளரல, வளர்ச்சி இல்லை, வேதத்தினுடைய அறிவு இல்லை, வேதத்தை படிக்கல, வேதத்தை தியானிக்கல. அப்படியே கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி அப்படியே வாழ்க்கையை ஓட்டி. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இதுல இருந்தெல்லாம் ஒரு மாற்றத்தை தரதான் கர்த்தர் நம்மளை வேற பாதையில நடத்துறதுக்கு இப்படிப்பட்ட ஊழியங்களை, இப்படிப்பட்ட ஊழியர்களை, இப்படிப்பட்ட கூட்டங்களை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தராரு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அண்ணாள் ஆசாரியனை கடந்து ஆண்டவர்கிட்ட போறான். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ ஒரு வேளை நினைச்சிருக்கலாம், இந்த ஆள்கிட்டலாம் சொல்லி எனக்கு ஒன்றும் நடக்காது. ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இவங்க பிள்ளைங்க எல்லாம் வசனத்தில் வாழலை, தெரிஞ்சிருந்திருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இல்லை. அதனால நம்ம பிரச்சனையை நம்மளே நேரா என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிடுவோம். ஆமேன் சொல்லுங்க. அவ இப்படி நினைச்சிருக்கலாம், மனுஷனால் கூடாதது எல்லாம் தேவனாலே கூடும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்படி நினைச்சிருக்கலாம், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவ இப்படி நினைச்சிருக்கலாம், இந்த ஊழியக்காருடைய ஜெபம் அல்ல, என் விசுவாசம் எனக்கு ரட்சிப்பை தரும், என் விசுவாசம் எனக்கு விடுதலையை தரும், என்னுடைய விசுவாசம், நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான் தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு. அதனாலதான் இவ என்ன பண்ணிட்டா, என் பிரச்சனையை நானே நேரா என்ன பண்றேன்? ஆமென் சொல்லுங்க. அங்க 10வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி. இப்ப 12க்கு வந்துருங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவ வாய கவனிச்சிட்டு இருக்க. ஏலிக்குள்ள என்னடா எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க, இங்க ஒருத்தி நம்மளை தேடி வரல, அவளே நேரா போறா, அவளே ஜெபம் பண்றா. அந்த ஜெபத்தை குறித்து அங்க சொல்லப்படுது, அவ வெகு நேரம் என்ன பண்ணனாலாம். ஐயா உங்க பைபிள் எப்படி இருக்கு?
மறுபடியும் வாசிங்க. அவள் என்னங்க? இன்னைக்கு நமக்கு பெரிய பிரச்சனையே, என்னால ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. ஆனா அண்ணாளுக்கு என்ன ஆவா பிரச்சனை? அவ ஜெபத்தை குறிச்சு ஆசாரியன் பார்க்கிறான். அவள் ஜெபம் வெகு நேரம், அவள் ஜெபம் வெகு நேரம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கா. அதிகமான நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, தொடர்ச்சியா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. எல்லாரும் என்ன கவனிக்கணும், இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை ஆலயத்துக்கு வரா. அப்ப இவளுக்கு ஜெபம் வருஷத்துக்கு ஒரு தடவை இருந்துருந்துச்சுன்னா இவ ஜெபம் எப்படி இருந்திருக்காது? வெகு நேரம் இருந்திருக்காது. இவ ஆலயத்துல மட்டும் ஜெபிக்கிறவ இல்ல, வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்கிறவ. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு ஜெபம் ஓட மாட்டுது, சிலர் ஜெபத்தை ரத்தன சுருக்கமா முடிச்சிடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இந்த ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சுருக்க ஜெபத்துக்கு என்னவா அவனை மட்டும் எனக்கு கையில கிடைச்சாலும் வச்சுக்கோங்க. ஜெபம் சின்னதான், ஆனா என்னவா இதுல இன்னொன்னு வச்சுக்கிறாங்க, கேட்டதையும் கேட்க மறந்ததையும். இதெல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்குள்ள இருந்து ஓடி போயிடணும் இருந்துச்சுன்னா. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க, நீ இப்படிலாம் ஜெபிப்பியான்னு கேளுங்க. ஜெபம் சின்னதான், ஆனா தரத மட்டும் என்னவா? ஆமென் சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்தி. அண்ணாளுக்கு வெகு நேரம். அப்ப அவ வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெபிக்கிறவல்ல, வாழ்நாளெல்லாம் ஜெபிக்கிறவ, தினமும் ஜெபிக்கிறவ. ஜெபத்தை தன் வாழ்க்கையா வச்சிருந்தா. கர்த்தர்கிட்ட பேசுறத, தனக்குள்ள ஏமாற்றம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, உபத்திரவம் இருக்கு, தீமை இருக்கு, சஞ்சலம் இருக்கு, வாழ்நாள்ல பெரிய ஏமாற்றம். ஆனா இவளுக்கு இருந்த கஷ்டம் எதுவுமே இவளுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை, இவளுக்கும் தேவனுக்கு இருந்த தொடர்பை எதுவுமே துண்டிச்சு போடல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு எப்படி? கைதட்டி பாடுவோமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி, நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நன்றி, நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. விசுவாசம் புடமிட்டு நன்றி, பொன்னாக விளங்க செய்து நன்றி. விசுவாசம் புடமிட்டு நன்றி, பொன்னாக விளங்க செய்து நன்றி. நன்றி, கை தட்டி வாய் திறந்து விசுவாசப்புடமிட்டு நன்றி, பொன்னாக விளங்க செய்தீர் நன்றி, நன்றி, நன்றி. வாய் திறந்து பாடணும். நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே இன்றைக்கே. நன்றி, நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நன்றி, நன்றி எல்லா நன்மைக்கு. வாய் திறந்து நன்றி. பிரதர்
எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க. நன்றி எல்லாம். வாய் திறந்து பாடுனாதான் விடுதலை. நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து வாய் திறந்து பாடுங்க. மீதிக்கெல்லாம் வாய் 7 ஊருக்கு கேட்குதுல. வாய் திறந்து பாடினாதான் விடுதலை. வாய் திறந்து பாடும்போது நம்ம ஆவி ஆண்டவரோட கனெக்ட் ஆகிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. வாய் திறந்து பாடணும். ஆமா ஆமா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவ ஜெபம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆலயத்துக்கு போனாலும் இவ ஜெபம் வெகு நேரம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அண்ணால கூப்பிட்டு கேட்டா எப்படி உங்களால இவ்வளவு நேரம் ஜெபிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவ சொல்லுவா, எனக்கு ஒரு பிள்ளைய கேட்டு, எனக்கு ஒரு பிள்ளைய கேட்டு டெய்லி 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 ஆண்டவர் சமூகத்துக்கு போய் உட்காந்தி 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 ஜெபம் பண்ணி. ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கவனிங்க. ராகேலுக்கும் குழந்தை இல்லை. யாருக்கு குழந்தை இல்லை? ராகேலுக்கு குழந்தை இல்லை. ஒரு டைம் வரைக்கும் பார்த்தா லேயாளு பிள்ளையா பெற்றுக்கிட்டு இருக்கிறா. ராகேலுக்கு குழந்தை இல்லை. வந்துட்டான் புருஷன்ட்ட, புள்ள கூட இல்லைன்னா செத்துருவேன் கேட்டாளா. ஆனா அண்ணாள் பாருங்க, எல்கானாட்ட ஒரு நாளும் தான் கோபத்தை, தான் ஏமாற்றத்தை, தான் கஷ்டத்தை என்ன பண்ணல. அண்ணாள் ஜெபத்துக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் பதில் கொடுத்தாரு? புருஷன்ட்ட சண்டை போடல. ஆமென். வராது. இப்ப என்னத்த பண்றது? நகோமி வாழ்க்கையில கஷ்டம். இப்ப எருசலேமுக்கு திரும்பி வரா. ஊர்க்காரன் சொல்றான், நகோமி வந்துட்டா. உடனே சொல்றான், என்ன நகோமின்னு கூப்பிடாத, கர்த்தர் என் வாழ்க்கையில மிகுந்த கசப்பை தந்துட்டார். ஆண்டவர்கிட்ட கோபத்தை காட்டா. ஆனா அண்ணாள் ஆண்டவர் சமூகத்துல போய் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுது வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி ஷகலா ராபாலா ரியாந்தடா ராபா ஷக்கத்தனா. ஆமென் சொல்லுங்க. உன் ஜெபம் எப்ப தெரியுமா பவர்ஃபுல்லா மாறும்? உன் கோபத்தை, உன் ஏமாற்றத்தை என்னன்னு தெரியல, ஆண்டவர் இதையே உங்களுக்கு திரும்ப திரும்ப மென்ஷன் பண்றாரு. இதை மனுஷனுக்கிட்ட காட்டாத, குடும்பத்துக்குள்ள காட்டாத, கணவனுக்கிட்ட காட்டாத, மனைவி கிட்ட காட்டாத, பிள்ளை கிட்ட காட்டாத, மாமனார்ட்ட காட்டாத, மாமியார்ட்ட காட்டாத. கர்த்தர்ட்ட போ, கர்த்தர்ட்ட போ, கர்த்தர்ட்ட போ. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அண்ணால கேட்டா அவ சொல்லுவா, நான் டெய்லியும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி என் ஜெப நேரம் கூடிருச்சு. என் ஜெப வாழ்க்கையில நான் வளர்ந்துட்டேன். அடிக்கடி ஜெபிக்காம ஜெபத்துல வளர முடியாது. ஐயோ சத்தமா சொல்லிடாதீங்க, ஹாஸ்பிரா சீட்டு உடைஞ்சிட போகுது. அவ நித்தமும் கர்த்தர் சமூகத்தை தேடி 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 தேடி. இப்ப அவளால 10 நிமிஷம்லாம் ஜெபிக்க முடியாது, அவளால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாது. அவ ஜெபம் பண்ணுனா வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுவா. ஹல்லேலூயா. இப்ப அண்ணால கூப்பிட்டு கேட்டா அவ சொல்லுவா, என் வாழ்க்கையில வந்த கஷ்டம், என் வாழ்க்கையில வந்த ஏமாற்றம், என் வாழ்க்கையில வந்த உபத்திரவம், என்னுடைய இயலாமை, இது எல்லாம் என்னுடைய ஜெப வாழ்க்கைய கட்டி எழுப்பிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ நான் கொஞ்ச நேரம் செல் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நேரம் செல்போன்ல பார்த்துக்கிறேன், யூடியூப்பை பார்த்துக்கிறேன், இன்ஸ்டாகிராமை பார்த்துக்கிறேன், வேற என்னத்த இருக்கு, ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிறேன். இதையே பார்த்துக்கிட்டு இருந்தா ஜெப வாழ்க்கை வளராது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, சும்மா செல்லையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏதோ பார்க்க வேண்டியதுதான். போனா போது கர்மம், ஒரு 10 நிமிஷத்தை பார்த்துக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு ராத்திரி உட்காந்து 1 மணி வரைக்கும், அதுவும் பெட்ஷீட்டை மூடிட்டு பெட்ஷீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு
அப்படி பார்க்குற ஆள் கண்ணெல்லாம் டோரா கண்ணா மாறிடும். இப்போவே நான் சொல்லிட்டேன், டே தம்பி, இப்படியே நீ செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்ணு நல்ல கண்ணா இருக்காது, லொல். நீங்கள் அடுத்த தடவை என்னை கூப்பிடலாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் கூப்பிட மாட்டீங்க. நான் இப்போ கடைசி பிரசங்கமாக நினச்சி தான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பசங்க செல்லையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல கண்ணு என்ன ஆயிரும்? என்னடா பண்ணு வரமாட்டேது வாயில். பிரதர், செல்ஃபோனை பார்க்குறதுல உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா நீங்கள் ஒரு நாளும் உங்கள் பிள்ளைங்களை கட்டுப்படுத்த முடியவே முடியாது. நீங்கள் 2 மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குறீங்கன்னா உங்கள் பிள்ளை 4 மணி நேரம் பார்ப்பான். ஆமேன் வரல. நீங்கள் செல்லை பார்த்துட்டு உன் பிள்ளைய செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை எஃபெக்டிவாகவே இருக்காது. வார்த்தை எஃபெக்டிவாகவே இருக்காது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்பினா சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஜான்சன், இந்த மத்தியான நேரத்தில் நீ செல்ஃபோனை கொஞ்சம் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற. என்ன சொன்னாரு? மத்தியான நேரத்தில் சாப்பிட்டுட்டு நீ செல்ஃபோனை கொஞ்சம் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற. நான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்தேன். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். நம்ம உட்கார்றத, எலும்புறத, பார்க்கறத, பேசுறத, சிந்திக்கிறத எல்லாத்தையும் ஆண்டவர் வாட்ச் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, செல்போனை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஜெப வாழ்க்கை இருளாகி சூனியமாகி அப்புறம் ஒன்றும் இல்லாம ஆகி எல்லாம் ஒரு அளவு தள்ளி வச்சிடணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபிக்க முடியல, ஜெபம் வரவே மாட்டுது. ஜெபம் எப்படி வரும்? எப்படி வரும்? ஆமே. இப்ப 11க்கு வாங்க. சாரி, 11க்கு வாங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எல்லாரும் நிமிர்ந்து என்ன பாருங்க. இப்ப ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றேன். இந்த ஜெபத்துக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப நீங்க மறுபடியும் வாசிச்சு செக் பண்ணிடுவோமா? கவுண்ட் பண்ணிக்கங்க. வாசிங்கம்மா. ஒருத்தங்க வாசிங்க, ஒருத்தங்க கவுண்ட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஆச்சுங்க? எவ்வளவு நேரம் தம்பி? 12 செகண்ட். கர்த்தர்ட்ட சொன்ன வார்த்தை 12 செகண்ட். ஆனா அவ ஜெப நேரம் வெகு நேரம். இந்நேரம் எங்க ஊர்ல எல்லாம் கை தட்டி இருப்பாங்க. கை மட்டுமா தட்டி இருப்பாங்க, உடனே ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி. எத்தனை செகண்ட்? 12 செகண்ட். ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுது, அவ வெகு நேரம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் இதுக்கு மேல நான் திங்க் பண்ணல, அது இன்னொரு நாள் திங்க் பண்ணுவோம். அப்ப அவ 12 செகண்ட்ல உள்ள ஒரு வார்த்தைய
வெகு நேரம் சொல்றான். அவ என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தான். அவளுக்கு பிரச்சனை பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனான்றது கிடையாது. என்ன சொல்றீங்க? ஒரு குழந்தை தான் பிரச்சனை. ஆனா அவளுக்கு தெரிஞ்சிச்சு, பொம்பளை பிள்ளையா இருந்தா கர்த்தர்கிட்ட கொடுக்க முடியாது. ஆம்பளை பிள்ளையா இருந்தா கர்த்தருக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம நிறைய ஜெபிக்கிறோங்க. எல்லாம் நமக்காக ஜெபிக்கிறோம், நமக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய இச்சையை நிறைவேற்ற ஜெபிக்கிறோம், நம்முடைய மனசுல தோன்றதுக்கு தான் ஜெபம் நம்ம ஜெபம். ஆனா அண்ணாளுடைய ஜெபம், எனக்கு இல்ல ஆண்டவரே, உமக்கு 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 உமக்கு. இன்னைக்கு நம்ம ஜெபம் பெரும்பாலான நேரம் எனக்கு எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு, எனக்கு எனக்கு. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறனால பேசாம இருக்காரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, புரியுதா உங்களுக்கு? என்ன மாதிரி ஆளா இருந்தா செவுட்டுல ஒன்று விட்டு சும்மா எப்பா பார்த்தாலும் உனக்கு 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 உனக்குன்னு செல்ஃபிஸ்டாவே இருக்கிற. செல்ஃபிஸ்டுக்கு தமிழ்ல என்னங்க? ஏங்க நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர மாட்டாரு? எனக்கு 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 எனக்கு. ஆண்டவருடைய இருதயம் அங்கலாக்கியதுங்க. என் நாமத்தை அறிஞ்ச என் பிள்ளை, என் வசனத்தை அறிஞ்ச என் பிள்ளை, என் மகத்துவத்தை அறிஞ்ச என் பிள்ளை, அவன் தேடுதல் எல்லாம் எனக்கு எனக்குன்னு இருக்க. ஆண்டவரே உமக்குன்னு இல்லையே, உமக்குன்னு இல்லையே, உமக்குன்னு இல்லையே, உமக்குன்னு இல்லையே. உங்க ஜெப வாழ்க்கைக்கு பதில் கிடைக்கணும்னா முதல்ல அன்று வார்த்தை சொல்லுதுங்க, பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படி குமாரனுக்குள்ள எதை கேட்கிறேன். நான் மாத்தி சொல்றேன் நினைக்கிறேன் வசனத்தை. குமாரன் பிதா மகிமைப்படும்படி குமாரனுடைய நாமத்தினால் நம்ம எதை கேட்கிறோமோ அதுக்கு அவர் பதில் தரார். ஆமே ஆமே. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம சிறுமை எப்ப தெரியுமா மாறும்? நம்ம கண்ணீர் எப்ப தெரியுமா மாறும்? நம்ம கஷ்டம் எப்ப தெரியுமா மாறும்? எனக்குன்னு இல்லாம அவருக்குன்னு கேட்டா. இவ ஆலயத்தை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி சாங்ஷன் ஆர்டர் வந்துருச்சுங்க. சமாதானத்தோட போ, நீ உன் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படியே அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ என்ன சொல்றானா, எனக்கு பிள்ளை இல்லைன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படி ஒன்ன கொடுத்தீங்கன்னா நான் வச்சுக்க மாட்டேன், நான் வச்சுக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம கையில கர்த்தர் கொடுக்கிற ஆயிரங்களை என்ன பண்றோம்? ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கிற சம்பாத்தியத்தை என்ன பண்றோம்? இந்த பட்டணத்தின் ரட்சிப்புக்காக, இந்த கிராமத்தினுடைய ரட்சிப்புக்காக நம்ம எதை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த பட்டணத்தின் ரட்சிப்புக்காக, இந்த கிராமத்தினுடைய ரட்சிப்புக்காக நம்ம படுகிற பிரயாசம் எது? நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒன்று சொல்றேன். 1000 ரூபாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரா? 500 ரூபாய் நீங்க சாப்பிட்டுக்கங்க. எப்படிங்க? 500 ரூபாய் நீங்க சாப்பிட்டுக்கங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, 1000 ரூபாய் கொடுக்குறாரா, 100 ரூபாவை கொடுத்துட்டு 900 ரூபாய் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நான் என்ன சொல்றேன் இப்ப, நான் ஆண்டவர் பார்க்கிறாரு பாருங்க. 500 ரூபாய் நீங்க சாப்பிட்டுருங்க. 500 ரூபாவை தேவ ராஜ்யத்துக்கு செலவு பண்ணுங்க, தேவனுடைய சுவிசேஷத்துக்கு செலவு பண்ணுங்க, கிராமங்களில் ஊழியம் செய்ய செலவு பண்ணுங்க,
ஆண்டவர் பாப்பாரு, டே 1000 ரூபாய் கொடுத்தேன், 500 ரூபாய என்னுடைய நாமத்துக்கு ஏன் ராஜ்யத்துக்கே கொடுத்துட்டான். அடுத்த வாரம் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? இப்ப கூடுதல் பெனிஃபிட் யாருக்கு வந்துச்சு? கேட்கல. நம்ம எப்படி செலவழிக்கிறோம் பார்க்கிறாருங்க ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஆதாயம் ஏதாவது இருக்கணும் உங்களால. ஆமேன். வரல தயவு செஞ்சு இனிமேல் சொல்லிடாதீங்க, நான் கேட்க மாட்டேன். இப்ப அண்ணாளுக்கு குழந்தை கொடுத்தா ஆதாயம் யாருக்கு? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உயர்வு. ஆண்டவர் அவரு பார்க்கிறாரு, இவனுக்கு இதை கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆதாயம், என் ராஜ்யத்துக்கு என்ன ஆதாயம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமா. இப்ப பார்த்தாரு, அடடா இவளுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தா ஆதாயம் யாருக்கு? ஆதாயம் யாருக்கு? நல்லா கவனிக்கணும். இவ பேரம் பேசுறாளோ, பிசினஸ் டீல் பண்றாளோ, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அதை உமக்கு. கரெக்டா பிரசங்கம் முடிகிற நேரத்தில் பிரசங்கத்தில் வெளிப்பாடெல்லாம் வருது. பிசினஸ் டீல் பண்றாளா? இல்ல. ஆண்டவர் மேல இருக்க அந்த உறவு, அந்த அன்பு, அந்த ஐக்கியம். ஆண்டவரே நீர் எனக்கு ஒன்ன கொடுத்தீங்கன்னா நான் உங்க ராஜ்யத்துக்கு கொடுத்துருவேன். உங்க கண்ணீர் மாறுங்க. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு வாங்க, அப்படி ஒரு ஃபார்மேட்டுக்கு வாங்க, அப்படி ஒரு எல்லைக்குள்ள வாங்க. ஆமா. இப்ப யாக்கோப்பு 20 வருஷம் வெறுங்கையா போயிட்டு திரும்பி வரப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். வெறுங்கையா போன இரு பரிவாரங்களை. பாட்டு நல்லது, ஆனா அந்த பாட்டை எழுதினால நீங்க ஃபாலோ பண்ணிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அந்த தம்பி சிரிக்கிறாரு. பாட்டு நல்லது, வெறுங்கையாய் பாட்டு நல்லது, பாடல் ஆசிரியரை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கெல்லாம் சில ஆள் டான்ஸ் ஆடுனா வல்லமன்னு சொல்றாங்க. ஆமேன் சொல்லிட போறேன். டான்ஸ்ல என்ன இருக்கான்? டான்ஸ் ஆடுனா பவர்லாம் கூடாது, உடம்பு ஃபிட் ஆகும், தொப்பை குறையும். டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா பாருங்க. ஓ, நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கல்ல, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். டான்ஸ் ஆடுனா உடம்பு ஃபிட் ஆகும், பவர்லாம் கூடாது. நீ வேணா ஆடி பாரு, கூடாது. வசனத்தின் அடிப்படை ஆதாரமற்ற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையாக்கி கொள்ள கூடவே கூடாது. வசனத்துல வாழணும், வசனத்துல நிக்கணும். சத்தியம் விடுதலையாக்கும், சத்தியம் விடுதலையாக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, டான்ஸ் ஆனா உடம்பு ஃபிட் ஆகும், தொப்பை குறையும், தொப்பை இல்லாம வச்சுக்கலாம். ஆனா பவர் வரணும்னா ஜெபந்தான் பண்ணணும். இப்ப அண்ணாள் போய் டான்ஸ் ஆடியா புள்ள பெத்தா? என்ன ஆமேன்றீங்க? அவ பக்கத்துல கை எப்படி சொல்லுங்க, அண்ணாள் டான்ஸ் ஆடி புள்ள பெக்கல, என்னம்மா ஜெபம் பண்ணி மிகவும் ஆளுது. இப்ப இங்க வர யாக்கோப்பு வெறும் கையா போனான், இரு பரிவாரத்தோட வரான். அதுக்கு சீக்ரெட் என்ன தெரியுமா? அந்த பெயர் சபை வனாந்தரத்துல அவன் ஒரு பொருத்தனை பண்றான். ஆண்டவரே, நான் உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து. அவன் இந்த ரெண்டை தான் கேட்டான், தேவையானதை கேட்டான், உணவு கேட்டான். இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு அவசியமானது. நீ அவசியமானதை கர்த்தர்கிட்ட கேட்டினா கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அவசியமற்றதை கேட்டா கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. ஆமென், ஆமென். அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என்னை என் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீரானா நீர் எனக்கு தேவனா இருப்பீர். நீர் இதெல்லாம் கொடுத்தா நான் உம்மை மட்டும் தேவனா வச்சுக்குவேன். அதனால கொடுத்தாரு யாக்கோபுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? ஆமா, உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என்னை சுகத்தோடு கொண்டு வந்தா நீர் எனக்கு தர எல்லாவற்றிலும். ஆண்டவர் கேட்கல, அவனே சொன்னான் நான் உனக்கு கொடுப்பேன். யாக்கோப்பை யாராலையும்
அடிக்க முடியல, வீழ்த்த முடியல. யாக்கோபு பெருகிக்கிட்டே இருந்தான், அவன் மந்த பெருகணுச்சு. ஆமென் சொல்லுங்க. இப்ப அன்னாள் சொல்ற, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தந்தினா நான் என்ன பண்ணுவேன்? உமக்கே கொடுத்துருவேன். இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வீட்டை தந்தினா வாரத்துல ஒரு நாள் என் வீட்டுல ஜெபம் வச்சு வீட்டை சுத்தி இருக்கிற ஜனங்களெல்லாம் என் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு டீ கொடுத்து ஒரு பிஸ்கட் கொடுத்து உம்மை அறிவிப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுங்க, வீட்டை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு கார் கொடுத்தினா நான் ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் சர்ச்சில் இருக்க 4 பேரை காரில் உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போய் சுவிசேஷம் அறிவிப்பேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் காரை கொடுப்பார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறதுல கர்த்தருக்கு என்ன ஆதாயம்? சிலர்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த வட்டத்துக்குள்ள போடுறேன், வட்டத்துக்குள்ள உழுவுறது எல்லாம் உமக்கு, வட்டத்துக்கு வெளியே உழுவுறதெல்லாம். இன்னும் சில ஆள் சொல்றாங்க, ஆண்டவரே எதுக்கு வட்டெல்லாம் போட்டு அவ்வளவு கஷ்டம், நான் தூக்கி போடுறேன், வேண்டியதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, மீதியை கீழே போடுங்க. அண்ணாள் சொல்றார், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்த, நான் அவனை திரும்ப உமக்கே ஒப்பு கொடுப்பேன். ரெண்டாவது சொல்றா, அவன் தலையில சவரம் கத்தி படாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நசரேயா நான் வளர்ப்பேன். ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை, ஒரு டெடிகேஷனான வாழ்க்கை. இப்ப இந்த ஜெபம் ஆலயத்துக்குள்ள இவ ஜெபம் எத்தனை நிமிஷம் ஓடுச்சு? இந்த ஜெபம் 12 செகண்ட். இந்த 12 செகண்ட் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வேத வார்த்தை சொல்லுகிறது, அவ தன் வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் 17க்கு வந்துருங்க, இடையிலலாம் விட்டுருங்க. 17, 18க்கு வந்துருங்க, 18 வேணாம், 19க்கு வந்துருங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு மறுபடியும் ஆண்டவரை தொழுது கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை. எல்லாரும் என்ன பாருங்க, நான் பைபிளை மூடி வச்சிடறேன், நீங்க கொஞ்சம் நம்பிக்கையோடு இருப்பீங்க. கவனிங்க, கர்த்தர் நம்மளை நினைக்கணுமா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நினைக்கணுமா? கர்த்தர் என்ன நினைத்தரணுமா? இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறேன். என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரணுமா? என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரணுமா? இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட போறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கறதுல கொடுப்பது, நீங்க பணத்தை மட்டும் நினைச்சிடாதீங்க, உங்களை கொடுங்க. உங்க பணம் யாருக்குங்க வேணும்? உங்க பணம் யாருக்குங்க வேணும்? ஏன்னா ஆண்டவர் பணம் இல்லாம அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. நீங்க பணத்தை மைண்ட் பண்ணாதீங்க, உங்களை கொடுங்க. ஒரு மணி நேரத்தை கொடுங்க ஆண்டவருக்கு. உங்க வீட்டை திறந்து கொடுங்க ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்டுல ஜெபம் நடக்குது சபை மூலமா? எத்தனை வீட்டுல ஜெபம் நடக்குது? இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எப்படி உங்க கிராமத்துக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆளுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவீங்க? என்னக்கா யோசிக்கிறீங்க? இல்ல. அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என் வீட்டை திறந்து கொடுக்கிறேன். இந்த கிராமத்துல என்ன கொண்டாந்து வச்சிருக்கீங்க, இந்த ஊர்ல என்ன வச்சிருக்கீங்க, என்னால 4 பேர் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு என் வீட்டை திறந்து கொடுக்கிறேன். வாரம் கஷ்டம் பிரதர், மாசத்துல ஒரு நாள். மாசத்துல வாய் வரல, வாயில வார்த்தை வரல, ஒரு நாள், ஒரு 2 மணி நேரம். மூப்பரையா நீங்க தானா? 2 மணி நேரம் போதுமா? 1 மணி நேரம் போதுமா? 2 மணி நேரம் வேணுமா? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க. ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருக்கு அந்த ஊட்டை திறந்து கொடுத்த
4 பேர் வருவாங்கல்ல, நம்ம வீட்டில் ஒரு பாட்டு சத்தம் கேட்கும்ல, ஒரு ஜெப சத்தம் கேட்கும்ல, நம்மளால 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்கல்ல. ஏன்னா இப்படியே சொல்லிட்டு போக போறீங்களா, இன்னைக்கு டிசைட் பண்ண போறீங்களா? செய்ய போறீங்க. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். நான் இதுக்கு மேல ஒன்றும் பேசல. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழும்பி நிற்போம்.